A very good morning, brother. நம்ம பார்த்துன்னுக்கிற சப்ஜெக்ட் வந்து ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ். ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸோட தேர்ட் யூனிட் என்னென்னா வந்து 2-dimensional ஸ்கேலார் வேரியபிள் ப்ராப்ளம். 2-dimensional ஸ்கேலார் வேரியபிள் ப்ராப்ளத்தோட லாஸ்ட் சம் இது. ஓகேவா? இதோட தேர்ட் யூனிட் முடிய போகுது. பிஃபோர் தேட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து எல்லா யூனிட்டுமே வந்து வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா கம்பல்சரியாக மார்க்கர் ஸ்டோன் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த அட்டனன்ஸ் விசிபிள் ஆகும். தென் ஒன்லி வில் பி கெட்டிங் ஓகேவா. அட்டனன்ஸ் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா ஃபைன் கட்டுற மாதிரி வரும். சுசி சொல்லியிருக்காரு. ஸோ கம்பல்சரியாக வந்து எல்லோரும் பாருங்கள், மார்க்கர் ஸ்டோன் கொடுங்க. ஓகேவா? ஸோ நான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறது வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் தான் 1 மார்க் கொஷின் கிடையாது, ஓப்பன் புக் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப்ஏ புக் வாங்குறது வாங்குங்க, என்னுடைய நோட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் புக்கு பார்த்து புக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து 2 மார்க்ஸ் அதில் இருக்குது. ஒரு 2 மார்க் தான் இருக்குது, 5 2 மார்க்கு, 8 5 மார்க். ஒவ்வொரு யூனிட்டும் 8 மார்க். பாட்பி கொஷின் வந்து 8 மார்க் தான், 10 மார்க் கூட கிடையாது. 8 5s are 40 +5 2s are 10. 50 மார்க் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓப்பன் புக் டெஸ்ட்டு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கிற டேட்டாஸ் வந்து அவங்க நேற்று கொஷின் கொடுக்குறது நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து எழுதணும். அதுக்கும் டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ பிஃபோர் தேட் ஓகேவா அது பாருங்கள். ஸோ இது பார்க்க போது லாஸ்ட் டெரிவேஷன் இது. ஓகேவா? ஷேப் ஃபங்க்ஷன் டெரிவேஷன் ஃபார் த ரைட் நோடட் ரெக்டாங்குலர் எலிமெண்ட். ஓகேவா? 8 நோடட் ஓகேவா? 8 நோடட் ரெக்டாங்குலர் எலிமெண்ட். ஸோ நார்மலாக பார்த்தா ஒரு எலிமெண்ட்னா 2 நோடு வரும், 2 எலிமெண்ட்னா. ஸோ இதுக்காக போகும்போது இது வந்து 8 நோடட் ரெக்டாங்குலர் எலிமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யூ ஜஸ்ட் கன்சிடர் 8 nodal rectangular element. இதான் வந்து 8 nodal rectangular in the figure. ஓகேவா? So it consists of 8 nodes which is located in the boundary. We know that shape 1 n1 equal to at node 1 0 equal to all node. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டயக்ராமில் வந்து இது ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 4, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 5 6 7 8. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஷேப்பில் இருக்கிறது ஷேப் ஃபங்க்ஷன் ஷேப். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெக்டாங்கிள் போட்டு ஸோ இதை கன்சிடர் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதாக வந்து ஒரு கிராஃபு. இங்கே வந்து 0,0 வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிராஃபில் ஏற்ற மாதிரி இங்கே நம்ம கோஆர்டினேட்ஸ் போடுவோம். கோஆர்டினேட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இதோட கோஆர்டினேட்ஸ் ஒன்னோட கோஆர்டினேட்ஸ் வந்து பாட்டம் மோட்லேருந்து இங்கே இதை வந்து ஆரிஜின்னா, இது வந்து ஆரிஜின்னா கீழே இது டவுன் சைடு வந்து போனால் மைனஸ் வந்துடும். மைனஸ் வந்து இந்த பக்கம் வச்சுன்னா இது ஃபுல்லாகவே இது வந்து 0, இது ஃபுல்லாகவே போல் 0. அதே மாதிரி இது ஃபுல்லாக வந்தால் 0, இது ஃபுல்லாக வந்தால் 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து -1 வந்துச்சு. இங்கே வந்து +1 -1. இதை கோஆர்டினேட்ஸ் நீ கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? இது கோஆர்டினேட்ஸ் எழுதியாச்சு. அப் டு 7 நோட்ஸ் கோஆர்டினேட்ஸ் எழுதியாச்சு. தென் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டினாமினேஷன் ஈக்குவேஷன் பார்க்கும்போது ஸோ இது பார்த்து வந்து y minus epsilon naught plus theta equal to 0, y minus இது அப்புறம் வந்து y plus theta, y plus plus வரும். ஓகேவா? இது வந்து அந்த சிம்பிள் வந்து கரெக்டாக எழுதிங்க. தென் எழுதினதுக்கப்புறமா ஸோ நோடு 1 இப்போ இதுதான் சம் டெரிவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நோடு 1 கன்சிடர் பண்ணும்போது நோடு 1 எங்கே இருக்குது? இந்த டயக்ராமு ஃபஸ்ட்டு ஓகே. நோடு 1 இங்கே இருக்குது. நோடு 1 இதுதான். ஓகேவா? நோடு 1ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து XY கிடையாது, இதில் வந்து எப்சிலன் நீட்டா. ஓகேவா? ரெண்டுமே -1. n1 equal to 1, n1 equal to 1 at node 1, n1 equal to 0 at all other node. அப்புறம் இது கண்டிஷன் இது. ஓகேவா? இது எழுதாச்சு. லெட்டஸ் வந்து சப்ஸ்டியூட் n equal to c minus 1, சப்ஸ்டியூட் c equal to -1, சாரி c இல்லை, எப்சிலன் equal to -1, n equal to இந்த கோஆர்டினேட்ஸ் வேல்யூ இந்த ஃபார்முலா நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் n1 equal to -4c, தென் c equal to என்னோட வேல்யூ 1 போட்டோம்னா இது ஃபஸ்ட்டுனால n equal to 1 போடும்போது c equal to -1/4. இந்த c equal to -1/4 இங்கே இந்த இருக்கிற இந்த ஃபார்முலா ஆரோ மார்க் போடுகிற மத்தியா இந்த இடத்துல போய் ரீப்ளேஸ் பண்ணும்போது சியோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் 1
டிவைடட் 4 இது இந்த இது இந்த இது வரும் கடைசி உங்களுக்கு ஓகேவா. நவ் சிமிலர்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிமிலர்லி ஃபார் நோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நோட் 2ல் வந்து இ ஈக்குவல் டு ஈனே சொல்லி அது எப்சிலான்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இ நீட்டா ஓகேவா. இ இல்லைனா எப்சிலானா ஓகேவா. ஈன்னு வச்சுக்கோ. இ ஈக்குவல் டு 1 நீட்டா ஈக்குவல் டு -1 போடும்போது நோடு 1 நோட் 2ல் வந்து n ஈக்குவல் டு நோட் 2ல் வந்து n ஈக்குவல் டு 1 அட் நோட் 2 n2 மிச்சம் இருக்கிற ஆல் நோடு வந்து 0 போடுவோம் கண்டிஷனில். ஃபார் n2 ஃபார் இருக்குது இது ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவுக்கு இங்கே இருக்கிற நம்ம கோஆர்டினேட்ஸ் இருக்கிற வேல்யூ ரெண்டுத்தையும் இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். சி ஈக்குவல் இந்த வேல்யூ வரும். இந்த சியோட வேல்யூ எடுத்தும்போது இந்த ஃபார்முலா இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் n2 வந்து 1 - 4 1 divided by 4 1 plus e 1 into 1 - மீட்டா. ஸோ இது இந்த ஈக்குவேஷன் வரும் ஓகேவா. சிமிலர்லி அதே மாதிரி சிமிலர்லி நோடு 3க்கு வந்து இருக்கிற கோஆர்டினேட்ஸ் வந்து 1 1 ஓகேவா. ஸோ அது n வந்து 3 வந்து நமக்கு ஃபிக்ஸர் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் 0ன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணும்போது இந்த ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் 1 1 ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா யூ வில் பி கெட்டிங் n ஈக்குவல் டு இந்த வேல்யூ வரும். அதுக்கப்புறமா n3யோட வேல்யூ இது ரீப்ளேஸ் பண்ணுறோம். சிமிலர்லி அட் நோடு 4க்கு வந்து அதே மாதிரி தான் n4 ஈக்குவல் டு 1 ஓடும்போது நோடு வில் பி கெட்டிங் இந்த ஃபார்முலா இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து c ஈக்குவல் டு 1 - 4 வரும். இது எழுதியாச்சு ஓகேவா. 1 2 3 4 பார்த்தாச்சு ஓகேவா. இப்போது we also find now find வந்து மிட் ஸ்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோடுன்றது வந்து கார்னரில் இருக்கிறது நோடு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரையாங்கிளோட மிட் ஸ்பேன் 5 6 7 8 வந்து பார்க்கும்போது அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து 5ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 0 -1 5 வந்து 0 -1. அதே சிமிலர்லி அதே ஃபார்முலா தான். ஸோ சிமிலர்லி கொண்டு இங்கே வந்து 1/4 போடும் பார்த்தியா, இது வந்து 1/4 வராது, ஜஸ்ட்டு சியோட முடிஞ்சிடும் ஓகேவா. ஃபார்முலா வந்து இது ஓகேவா. சி போடும்போது ஸோ சி ஈக்குவல் டு 1/2 வரும். ரிமைனிங் வந்து n5 ஈக்குவல் டு இது வேல்யூ வந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதே சிமிலர்லி பார்த்தீங்கன்னா வந்து நோட் 6 வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது நோட் 6 0 அது கண்டிஷன் 0. சி எல்லாத்துக்குமே வந்து அப்போ மேலே 1/4 வந்துச்சா -1/4 வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து 1/2 வரும் ஓகேவா. 1/2 ஏன்னா 1/2ன்றது மிடில் ஆஃப் த இது இருக்கிறதுனால 1/2 வரும் ஓகேவா. எல்லாத்தையுமே 1/2 தான் வரும். இப்போது n6ஓட வேல்யூ அனுப்பிச்சாச்சு. சிமிலர்லி n7 போடும்போது இது n7 வேல்யூ போகும்போது நோடு 1 போட்டு இது கண்டிஷன் போடும்போது இந்த ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதே பார்த்தீங்கன்னா c ஈக்குவல் டு 1/2 n7 ஈக்குவல் இது ஓகேவா. சிமிலர்லி நோட் 8 பார்க்கும்போது -1 0 அந்த ஃபார்முலா இங்கே இருக்குது. அந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ c ஈக்குவல் டு 1/2. ஸோ n8 ஈக்குவல் இது ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஷேப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்கிற n1 n2 n3 n4 n5 n6 n7 n8 இருக்கிற எல்லா வேலையும் எடுத்து மறுபடியும் ரிசல்ட்னு எடுத்ததுன்னா கம்ப்ளீட் ஆச்சு ஓகேவா. இது ஒரு டெரிவேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுற போகிறது எஃப்இஏல வந்து வேறு ஏதோ ஒரு டாபிக். ஒரு நிமிஷம் இரு. ஸோ இது வந்து 2 மார்க்கு 1 மார்க்கு ஜஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இல்லைனாலும் நான் வந்து என்னது டிஸ்கஸ் பண்ணுறேன்னா வந்து இதில் இருக்க கண்டென்ட் எதுவும் உங்களுக்கு தேவைப்படும் ஓகேவா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது 2 மார்க்குன்னு ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். இப்போ ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இன் 2D எலமெண்ட் த டிஸ்கஷன் கேன் பி டன் த பாயிண்ட்ஸ் வேர் ட்ரையாங்குலர் எலமெண்ட் மீட் ஆர் கால்டு. இதில்னால ஏதோ ஒரு ஆன்சர் தான். இந்த ஆன்சருக்கு வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பார்த்தியா, அதனால் வந்து தான் இது டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி வந்து நோடு சொல்லிட்டாங்க. அந்த நோடுன்னு அந்த கண்டிஷன் இது 2 மார்க்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்பாங்க ஓகேவா. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்லைன் எக்ஸாம்ன்றனால வந்து புக்கில் இருக்கிற 1 மார்க் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதுவும் ஆன்லைன் எக்ஸாம்னால நீங்களே அதுவும் இல்லாத ஓப்பன் புக் டெஸ்ட்டுன்னு வர சொல்லியிருக்காங்க. ஓப்பன் புக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லும் போது வந்து அவன் புக்கு நம்ம வந்து நீங்கள் அதாவது யூஸ் பண்ணுற புக்கு எல்லாமே லோக்கல் ஆத்தர் புக்கு ப்ளஸ்ஸு சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி இந்த லோக்கல் பப்ளிஷன்
லக்ஷ்மி பப்ளிகேஷனு, விஆர்பி பப்ளிகேஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேக் பண்ணது தான். ஓகேவா. ஸோ அவங்க வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தியா. ஸோ இந்த ஒரு டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா வந்து எஃபியோட டெக்ஸ்ட் புக் வந்து இந்த ஃபாரின் ஆத்தர். ஸோ அதுலேருந்து தான் வந்து கண்டென்ட் இருக்கும். ஓகேவா. அந்த டெக்ஸ்ட் புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணி தான் அவனுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ லைக் திஸ் அந்த மாதிரி எதாவது ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் அட்வான்ஸாக உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதில் இருக்கிற. சரி, இதில் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 2 மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வருது. ஓகேவா. அதனால தான் இது இப்போ உங்களுக்கு வந்து இது ஷோ பண்ணுறேன் நான். ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நோடுன்னு தெரியும். 2 dimensional region is divided into straight sided triangle which shows as typical triangulation. The points whereas the corner of the triangle meets are called nodes. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து each triangle formed by 3 nodes and 3 sides is called a. என்னென்ன ஆன்சர் வந்து டி. ஆன்சர் வந்து டின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா an element is a basic building block of finite element analysis. An element is a mathematical region that defines how the degree of freedom of a node is called வந்து போனால். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கும்போது இப்போ ஃபைனட் எலமெண்ட் இஸ் வந்து சால்வ் ப்ராப்ளம் எந்த இருக்குது சி அப்ராக்சிமேட்லி. ஃபைனட் எலமெண்ட் மெத்தட் வந்து அப்ராக்சிமேட்லி சொல்யூஷன் தான் சால்வ் பண்ணுறாங்க. ஓகேவா. டூ டைமென்ஷனல் மாடலிங் ஈச் டிகிரி ஆஃப் சேர்த்து 2 degree of freedom 2 degree of freedom தான். இது 2 dimensional அனாலிசிஸ்னாவே வந்து 2 degree of freedom தான் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கும்போது in 2 dimension stress and strain are related. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எதில் ரிலேட்டடாக இருக்குன்னா ஏ when a material is loaded with force it produces stress which then cause material to deform. The strain is response of a system T and applied stress. ஓகேவா. ஸோ லைக் திஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டென்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒன்று பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் 2 மார்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. 2 மார்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேருந்து. ஓகேவா. நவ் வி டிஸ்கஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் இன் 3rd unit. ஓகேவா. தேங்க்யூ.